எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நேற்று சொல்லியிருப்பேன். இது கெஸ்ஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் கொடுத்தாரு. அதை நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா அவருமே இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா 8 கொடுத்துருந்தாரு. சரியா, 8 எல்லா போர்டுலையுமே 8 தான் வர மாதிரி கொடுத்துருந்தாரு. அதேமாதிரி 0 கொடுத்துருந்தாரு. சரிங்களா, 0வும் கொடுத்துருந்தாரு. ஏசிபிசியில் பார்த்திங்கன்னா 58 கொடுத்துருக்காரு. சரிங்களா, 58 கொடுத்துருப்பார். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு என்ன சொல்லியிருப்போம்னா 8 இல்லைனா 3. நான் என்ன பண்ணிட்டேன்னா அது 8 அதிகமாக இருக்குது, சரி சப்போர்ட்டுக்கு வேணால் 3 வர மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு 8 இல்லைனா 3 ஒரு நம்பர் வரும்ன்ட்டு நான் ஆல் போர்டுக்கு என்ன பண்ணிட்டேன்னா 8 இல்லைனா 3 இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் ஹிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அது என்ன 3ஆம் நம்பர் நண்பா ஏ போர்டு பாஸ். சரிங்களா, யாராச்சும் ஆல் போர்டு ட்ரை பண்ணி வின்னிங் வந்து எனக்கும். அவருமே நண்பா பார்த்திங்கன்னா 58க்கு பார்த்திங்கன்னா 35, இந்த 58 திருப்பி தான் விளையாடுப்போம் நம்ம. அப்போ இங்கே 85ன்னு எடுத்துருப்போம். அது மட்டும் நண்பா 8க்கு பவர் 3 எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏபியில் ஒரு அருமையான வின்னிங் நண்பா. சரிங்களா, மிஸ் பண்ணியாச்சு. சரி விடுங்க, பரவாயில்ல. இனிமேல் நண்பா நம்மளுடைய மேக்ஸ் மட்டும்தான். சரிங்களா, பாருங்கள் என்னோடய மேக்ஸ் உங்கள் கணக்கோடு ஒத்தவங்க மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க நண்பா. இந்த பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 நாளைக்கு மட்டும் போட்டுருவேன் நண்பா. மீதி நாளாவது நண்பா போட்டு பாருங்கள். இதெல்லாம் கண்டிப்பாக பாஸ் ஆகிருந்தால் வருது. அதாவது எப்போ வந்து பாஸ் ஆகினா நண்பா, இங்கேருந்து நண்பா. சரிங்களா, இந்த 796 565 அதை வந்து அந்த மெத்தட் பாஸ் ஆகிருந்தால் வருது. சரிங்களா, நான் சும்மா ஒரு 4 நாளைக்கு மட்டும் நண்பா போட்டு காமிக்கிறேன். நீங்கள் நண்பா இங்கே கூட போட்டு பாருங்கள். இப்போ இங்கே 6 இருக்குது. சரிங்களா, இந்த 6 என்ன பண்ணிங்கன்னா டபுளாக ப்ளஸ் பண்ணுங்க. 6 6 12 12 நண்பா 3. சரிங்களா, அந்த 3 எடுத்து என்ன பண்ணிட்டீங்கன்னா டி போர்டில் மைனஸ் பண்ணிங்களேன். 9ல் 3 நண்பா 6. அப்போ 6க்கு பவர் பார்த்திங்கன்னா 1. அடுத்த நாள் ரிசல்ட் இருக்கா? இது மாதிரி நண்பா கண்டிப்பாக போட்டு பாருங்கள். இந்த 920 சரிங்களா, அங்கே மட்டும் தான் ஃபெயிலியர் ஆகிருக்கும். இது அப்படியே கண்டிப்பாக பாஸ் ஆகி வரும். இப்போ இடையில கூட பாருங்கள் நண்பா, ஒரு போட்டு காமிக்கிறேன். இங்கே 3. அப்போ 3 + 3 நம்ம 6 எடுப்போமா? அப்போ டி போர்டில் என்ன இருக்குது 5. அப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 1 1க்கு பவர் 6. அடுத்த நாள் பாருங்கள் 1 இருக்கும். சரிங்களா, இப்போ அதே மாதிரி எங்கே வேணாலும் போட்டு பாருங்கப்பா. இங்கே 4. இப்போ 4 4 8. சரிங்களா, அப்போ இந்த 8 டி போலனுக்கு 8. அப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 0 0க்கு பவர் 5. அடுத்த நாள் ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா 5 பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா, இப்போ அதே மாதிரி தான் இங்கே 2 இருக்குது. 2 2 4. அப்போ டி போலனுக்கு 7. அப்போ 7ல் 4 போனோம்பா 3 3க்கு பவர் 8. சரிங்களா, இந்த திரும்ப நண்பா இந்த இடத்துல பேர் சொல்லி சொன்னோம்ல, 920 அந்த இடத்துல நம்பர் வரல. சரிங்களா, ஆனால் அடுத்த நாள் பாருங்கப்பா இங்கே 7 இருக்குது. 7 14 5. சரிங்களா, இங்கே பார்த்திங்கன்னா 8 இருக்குது. அப்போ -8 மைனஸ் பண்ணிங்கன்னா 3. சரிங்களா, இப்போ 3 3க்கு பவர் 8. இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் இன்றைக்கி வந்து இருக்கணும். அதே மாதிரி நண்பா 3 பாஸ் இருக்கும். சரிங்களா, இந்த மொத்தத்தில் நண்பா இந்த 920 ஆடலாம்ல, அப்போ மட்டும்தான் ஃபெயிலியர் இந்த இடத்துல. மீதி எல்லாமே நண்பா பாஸ் தான். சரிங்களா, நீங்கள் எங்கே வேணாலும் போட்டு பாருங்கள். இப்போ இந்த இதில் மட்டும் போட்டு பாருங்க நண்பா. இங்கே 8 இருக்குது. சரிங்களா, இந்த 8 8 8 16னா 7. இப்போ டி போலனுக்கு 4 இருக்கா? அப்போ 7ல் 4 போனால் 3. அப்போ 3 3க்கு பவர் 8. இந்த ரெண்டு ஏதாச்சும் ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் உள்ள வந்து இருக்கணும். பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் பாஸ். சரிங்களா, இப்போ அதே மாதிரி நாளைக்கு நம்ம எடுக்க போகிற நம்பர் பார்த்திங்கன்னா இங்கே 3. அப்போ 3 + 3 பார்த்திங்கன்னா 6. அப்போ டி போல் என்ன இருக்குது 9. அப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 9ல் 6 போனப்போ 3. சரிங்களா, இப்போ 3 3க்கு பவர் 8. இதில் வந்து ஒரு நம்பர் நம்மளுக்கு நாளைக்கு ஹிட் ஆகும். சரிங்களா, இது பார்த்துக்கோங்க. முழுக்க கெஸ்ஸிங் வந்து நம்ம போர்டு எப்போ தரணும் அப்போ பார்க்கலாம். சரிங்களா, இப்போ இது நண்பா பார்த்திங்கன்னா பாஸ் ஆகி தான் வருது. உங்கள் கணக்கில் ஒருத்தவனா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, நான் சும்மா நண்பா ஒரு 3 நாளைக்கு இல்லை 4 நாளைக்கு போட்டு காமிக்கிறேன். இதே மெத்தட் தான் ஃபாலோ ஆகுது. சரிங்களா, இப்போ இங்கே இருக்கிற 9. சரிங்களா, இந்த 9 டபுளாக ப்ளஸ் பண்ணுறோம். சரிங்களா, இப்போ 9 + 9 பார்த்திங்கன்னா 18 15 ப்ளஸ் பண்ணால் 9. அந்த 9 எடுத்து நண்பா சி போல் மைனஸ் பண்ணிவிடுங்க. வரக்கூடிய நம்பர் எடுத்து சி போல் மைனஸ் பண்ணுறீங்க. அப்போ அடுத்து 9ல் 9 போனப்போ 0 0க்கு பவர் 5. இந்த ரெண்டு ஏதாச்சும் ஒரு நம்பர் நெக்ஸ்ட் டே இருக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா ஏ போலில் பாஸ். இப்போ இதே மாதிரி இங்கே 5 இருக்குது. 5 5 10 10 1. அப்போ 1 எடுத்து சி போல் மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே 3 இருக்குது. அப்போ 1ல் நண்பா 3ல் 1 போனால் 2. அந்த 2க்கு பவர் பார்த்திங்கன்னா 7ன்னு இருக்குது. சரிங்களா, இப்போ இங்கே 3க்கு இருக்குது. 3 + 3 பார்த்திங்கன்னா 6. இப்போ சி போல் என்ன இருக்குது 1. அப்போ இது 2 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 5 5க்கு பவர் 0. நெக்ஸ்ட் டே வந்து கூட இங்கே பார்த்திங்கன்னா நண்பா 0 பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா, இப்போ அதே மாதிரி இங்கே 4 இருக்குது. 4 4 நண்பா 8. சரிங்களா, அப்போ சி போல் என்ன இருக்குது 0 தான் இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணி 8 தான் வரும். 8க்கு பவர் 3. சரிங்களா, இது நோட் பண்ணி இந்த நண்பர் நான் பார்த்திங்கன்னா 8 3 ஆல் போர்டு கொடுத்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் பாஸ் ஆகி இருக்குது. சரிங்களா, இப்போ அதே மாதிரி இங்கே 7 இருக்குது. 7 14 நண்பா 5. இப்போ சி போல் என்ன இருக்குது 6. சரிங்களா, அப்போ 6 மைனஸ் பண்ணினா 1 1க்கு பவர் 6. நாளைக்கு நண்பா 1 1க்கு பவர் 6. இந்த ரெண்டில் ஒரு நம்பர் ஹிட் ஆகணும். சரிங்களா, அதனால் நண்பா கடைசியில் எந்தெந்த நம்பர் எந்தெந்த போர்டு வரும்னு சொல்லிடுறேன். சரிங்களா, இப்போ அதே மாதிரி இது நண்பா பி போர்டு. சரிங்களா, ஒய் போர்டு இருக்குல்ல, இந்த ஒய் போர்டு நண்பா ப்ளஸ் பண்ணி வரக்கூடிய நம்பருக்கு எக்ஸ் போர்டு மைனஸ் பண்ணிடுறீங்க. சரிங்களா, இது சும்மா ஒரு நண்பர் 4 நாளைக்கு மட்டும் போட்டு காமிக்கிறேன். இங்கே 9 இருக்குல்ல, இந்த 9 9 18 18 மூலம் 9. அப்போ 9 ஒய் போர்டில் எக்ஸ் போர்டில் பார்த்திங்கன்னா இப்போது 4 இருக்குது. அப்போ 9 4 பண்ணும்போது 5 5க்கு பவர் 0. அடுத்த நாள் சொல்ல பாருங்கள் 5 5க்கு பவர் 0 வந்து கூட இங்கே பார்த்திங்கன்னா 5 பாஸ் ஆகிருக்கும்.
இப்போ அதே மாதிரி இங்கே 5 இருக்குது, 5 5 10னா 1, அந்த 1 எடுத்து எக்ஸ்போர்ட் கூட மைனஸ் பண்ணிங்கன்னா 5 5க்கு பவர் 0 திரும்ப காமிக்குது, திரும்ப பார்த்தீங்கன்னா 0 பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, இப்போ 3 + 3 பார்த்தீங்கன்னா 6. அப்போ எக்ஸ்போர்ட் கூட மைனஸ் பண்ணிங்கன்னா 2 - 6 எழுதும்போது 6ல் 2 போனால் நம்மளுக்கு 4 4க்கு பவர் 9, 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் நெக்ஸ்ட் வந்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 9 பாஸ் ஆகிருக்கு. இப்போ அதே மாதிரி இங்கே 4 இருக்குது, 4 4 நண்பர் 8. அப்போ 8 எடுத்து நண்பர் எக்ஸ்போர்ட்டில் மைனஸ் பண்ணிங்கன்னா இப்போ 1, அப்போ 1 1க்கு பவர் 6, இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நண்பர் 6ஆம் நம்பர் நமக்கு சி போர்டு. இப்போ கன்னியூவாக நண்பர் பார்த்தீங்கன்னா கன்னியூவாக ஏ போர்டு, அடுத்து சி போர்டு கன்னியாக இருக்குது, ரொம்ப ஃபாலோவாக இருக்குது, ரொம்ப வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால தான் நம்ம அப்படியே வச்சுன்னு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 7 இருக்குது, 7 7 நண்பர் 14, 14னா 5. அப்போ 5 எடுத்து மைனஸ் பண்ணிங்கன்னா 2. சரிங்களா? இப்போ 2 2க்கு பவர் 7. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா சி போர்டு நண்பா. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா சி போர்டுக்காக இருக்கணும். ஏன்னா 3 நாள் வந்து நண்பா ஏ போர்டு, அடுத்து 3 நாள் ஃபாலோ ஆனால் சி போர்டு வரலாம். சரிங்களா? இப்போ நம்ம எடுத்த நம்பரில் பார்த்தீங்கன்னா 1 1க்கு பவர் 6, 3 3க்கு பவர் 8, இப்போ அடுத்தது 2 2க்கு பவர் 7. சரிங்களா? இந்த நம்பர் தான் எடுத்துன்னு இருக்கேன். இப்போ இதெல்லாம் நான் எந்தெந்த நம்பர் எந்தெந்த போர்டு. சரிங்களா? நான் ஒரு நம்பர் சொல்லிட்டேன். 1 அதாவது 7 இல்லைனா 2 எடுத்தோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் நான் 7ஆம் நம்பர் சி போர்டில் தரேன். சரிங்களா? 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் தரேன். அதே மாதிரி 8 இல்லைனா 3. சரிங்களா? 8 இல்லைனா 3 ஒரு நம்பர் எடுத்தோம்ல, அந்த 8ஆம் நம்பர் நம்பர் நான் இங்கே தரேன் நண்பா. சரிங்களா? 8 வந்து பி போர்டு தரேன். இப்போ 1 6 எடுத்தோம்ல, அதில் நான் 6 தரேன் நண்பா. இங்கே நாளைக்கு 6 8 7 நண்பா 6 வந்து நான் ஏ போர்டு தரேன். சரிங்களா? அடுத்து பி போர்டுக்கு நான் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா 8. அடுத்து சி போர்டுக்கு 7. சரிங்களா? 687. சரிங்களா? நம்ம கொடுக்குற நம்பர் திருடி பார்த்தீங்கன்னா 687. இது முழுக்க முழுக்க கெஸ்ஸிங் நண்பா. சரிங்களா? கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, முழுக்க முழுக்க கெஸ்ஸிங் தான். இதில் ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நண்பா, இது 3மே ஆல் போர்டு தான். சரிங்களா? எந்த ஒரு மாற்றம் இல்லை, இதில் 3மே ஆல் போர்டு தான். இதில் மிஸ்ஸே ஆகாது. சரிங்களா? அதாவது இது வந்தே தீரணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா நண்பா 7 தான். சரிங்களா? நம்ம ஆல் போர்டுக்கு 7 தரேன். உங்கள் கணக்கில் நண்பா இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஆல் போர்டுக்கு 7 தரேன். ஆனால் அந்த 3 நம்பருமே மிஸ் ஆகாத வரக்கூடிய நம்பர் தான். உங்கள் கணக்கோட இந்த நம்பர் ஒருத்தவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? அதேமாதிரி நண்பா யாராச்சும் கெஸ்ஸிங் அதாவது புக்கிங் போகிறதுக்கு எங்கேயாச்சும் பிரச்சனை, ஏதாச்சும் அமௌண்ட் விழுந்தா ரிட்டன் தர மாட்டேங்கிறாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்னா இந்த நம்பர் புக்கிங் போட்டுக்கோங்க. உள்ள அமௌண்ட் கரெக்டாக கொடுத்துருவாங்க. 70 92 92 நண்பா 38. சரிங்களா? சாரி 38 84 94. இதுக்கு வாட்ஸ்அப்பில் நம்பர் அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க புக்கிங் எடுத்துப்பாங்க. உங்களுக்கு புக்கிங் போகிற எங்கேயாச்சும் பிரச்சனை இருந்தால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆயின் பண்ணிங்கன்னா புக்கிங் எடுத்துப்பாங்க. உள்ள அமௌண்ட் கரெக்டாக ரிட்டன் ஆகிடும். சரிங்களா? இப்போ நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 6, பி போர்டுக்கு 8, சி போர்டுக்கு 7. சரிங்களா? ஆல் போர்டில் 7 ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங்கு. அது சி போர்டு தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கணக்கோட இந்த நம்பர் ஒருத்தவங்க வந்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் தான் நண்பா, கன்ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் போடணும். சரிங்களா? சரி நண்பா, பாருங்கள். உங்கள் கணக்கோட இந்த நம்பர் ஒத்து வந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? சரி நண்பா, தேங்க்யூ நண்பா.